மையமுடுகு நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பை ஒழுக்கிய கிணற்று சம்பவம், விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். நடுவீதியில் பலியான போலீஸ் அதிகாரி, கர்ப்பிணி மனைவி குழந்தைகளுக்கு நேர்ந்த அவலம். யாழில் வீடொன்றிலிருந்து ஆணின் சடலம் மீட்பு. எரிபொருள் விலையேற்றத்தால் விவசாயத்துறைக்கு பேரிடி, முடங்கும் காய்கறி வர்த்தகம். பற்றி எரியும் மத்திய கிழக்கு, 48 மணி நேர கெடு, ஈரானை இருளில் மூழ்கடிக்க துடிக்கும் ட்ரம்ப். லெபனானில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய நிர்வாகி படுகொலை, இஸ்ரேல் தெரிவிப்பு. மகிந்த ராஜபக்ஷவை கொலை செய்ய பணம் வாங்கிய முன்னாள் அமைச்சர், வெளியான தகவல். ஈராக்கில் உள்ள மொசாட் அலுவலகம் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல் தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சொலி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு நெல்லிக்காடு வயல் பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றில் பெண் ஒருவரை வீசிச் சென்ற சம்பவம் தொடர்பில் 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர்கள் குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்திய 2 முச்சக்கர வண்டிகள், கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைதானவர்கள் மட்டக்களப்பில் நடைபெற்ற பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வவுணதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 3 வயது குழந்தையுடன் இளம் தாயொருவர் சென்றிருந்த நிலையில் காணாமல் போயுள்ளார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டதுடன் அவரது குழந்தை வயல் பகுதியொன்றில் தனித்து விடப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த தாய் மீட்கப்பட்ட கிணற்றிலிருந்து ஒரு குலைந்த நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலமும் இதன்போது மீட்கப்பட்டிருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி அடையாளப்படுத்தப்பட்டு அதன் உரிமையாளர் இனம் காணப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வவுணதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காஞ்சிரங்குடா வேர்கண்டு சிலை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து கணவன், மனைவி, கணவனின் சகோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட கணவன், மனைவி சம்பவ தினமான வியாழக்கிழமை வவுணதீவு பகுதியில் குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயை கண்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி மட்டக்களப்பு நகருக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது தாம் அடகு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணத்தை மீட்கப் போவதாக குறித்த தாயிடமிருந்து சந்தேக நபர்கள் தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். பின்னர் மட்டக்களப்பு நகருக்கு சென்று தாம் மீண்டும் இதே வழியில் வருவதாகவும் அதற்கு குறைந்தளவான கட்டணத்தை தருமாறும் கோரியுள்ளனர். இதற்கு குறித்த தாயும் இணக்கம் வெளியிட்டுள்ள நிலையில் சந்தேக நபரான பெண்ணொருவர் நகை அடகு நிலையத்திற்கும் அந்த தாயுடன் சென்று திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீண்டும் அவர்களை தமது முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்ற நிலையில் வலையிரவு பாலத்தை அண்மித்த போது அவருக்கு மயக்க மருந்து கலந்த பழச்சாறு போத்தலை அருந்த கொடுத்துள்ளனர். அவர் அதனை வாங்கி அருந்திய பின்னர் மயக்கமடைந்துள்ளார். இதன்போது கொத்தியாப்பிளை பகுதியில் உள்ள வயல் பகுதியில் குழந்தையினை எறிந்துவிட்டு குறித்த முச்சக்கர வண்டி காஞ்சிரங்குடா சென்று அங்கு மயக்கமடைந்த பெண்ணின் சுமார் 4.5 பவுன் தாலி கொடியை கழட்டியுள்ளனர். பின்னர் அதனை சந்தேக நபரின் மனைவி எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டியில் இருந்து வீட்டில் இறங்கியுள்ளார். இதனை அடுத்து வீட்டில் இருந்த தனது காரில் மயக்கமுற்ற பெண்ணை ஏற்றிக்கொண்டு தமது சகோதரனையும் அழைத்துச் சென்று சந்தேக நபர் நெல்லிக்காடு பகுதியில் உள்ள கிணற்றில் வீசிச் சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் இதே போன்ற கொள்ளை சம்பவங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மேற்கொண்டுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை விற்று பெற்றுக்கொண்ட பணத்தில் காரை கொள்வனவு செய்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. கொள்ளையிட்ட நகைகள் விற்பனை செய்த மற்றும் அடகு வைக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர்கள் இருவரும் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எப்பாவெல பொத்தேகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் சார்ஜெண்டர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் அவரது கர்ப்பிணி மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என 4 எப்பாவல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தம்புத்தேகம போலீஸ் நிலையத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி வந்த போலீஸ் சார்ஜெண்டரே இவ்வாறு உயிரிழந்தவராவார். அவர் தனது மனைவி, மகள், மகன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள்களுடன் வழக்கம்போல் லோரியில் பயணம் செய்தபோது குறித்த லோரியானது வேக கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் வந்த பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடியில் மோதியதுடன் அருகில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் மோதி கவிழ்ந்துள்ளது.
இந்த லொரியை செலுத்திய போலீஸ் சார்ஜெண்டர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் வளமராட்சி கிழக்கு சாம்பியன் பெற்ற வடக்கு பகுதியில் நேற்றைய தினம் வீடொன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், நேற்றைய தினம் வீடொன்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதி மக்கள் குறித்த வீட்டில் வசித்து வந்த நபர் சில நாட்கள் வெளியே நடமாடாத காரணத்தினால் உறவினர்களுக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக ஒரு இடத்திற்கு சென்ற உறவினர்கள் வீட்டினை திறந்து பார்த்தபோது வீட்டில் வசித்த ஆண் சடலமாக காணப்பட்ட நிலையில் மருதங்கள்ளி காவல்துறைக்கு அறிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் முதல் கட்ட விசாரணையில் சடலமாக காணப்பட்டவர் செம்பியன் பெற்ற வடக்கே பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டு செபமாலை செல்வசிங்கம் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கள்ளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக எரிபொருள் விலை உயர்வு விவசாயத்துறையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கெப்பட்டிப்பழ காய்கறி வர்த்தகர்கள் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ளனர். மேலும் தெரிவித்த அவர்கள், காய்கறி இருப்புகளை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவு கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த அதிகரிப்பு செலவுகள் எதிர்காலத்தில் மலேக காய்கறி வர்த்தகம் முழுமையாக முடங்கும் அபாயம் உள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். அதேவேளை அரிசி விலையை அதிகரிப்பது தவிர்க்க முடியாத ஒன்று என அரிசி உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எரிபொருள் விலை உயர்வு உற்பத்தி மற்றும் விநியோக செயல்முறைகள் இரண்டிலும் பெரும் சுமை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதன் விளைவாக 1 கிலோகிராம் அரிசியின் விலையை 10 ரூபாய்க்கும் அதிகமான தொகையினால் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணை 48 மணி நேரத்திற்குள் முழுமையாக திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தையும் தரைமட்டமாக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை போரை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. அமெரிக்கா தனது எரிசக்தி நிலையங்களை தாக்கினால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு நாடுகளின் தகவல் தொழில்நுட்பம், குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகளை அளிப்போம் என ஈரான் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. இந்த 48 மணி நேர கெடுவிற்கு மத்தியில் இஸ்ரேலின் டிவோனா மற்றும் ஆராட் பகுதிகளில் ஈரான் நடாத்திய நேரடி ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையின் முடக்கம் மற்றும் போர் மூலம் அபாயத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்து உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை முடக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டமாக இணைந்து ஈரான் நாட்டை வான்வழியாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கடுமையாக தாக்கி வந்தன. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகின்றது. ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் இருந்து இஸ்ரேலை தாக்கியுள்ளது. இதனால் லெபனான் நாட்டையும் இஸ்ரேல் தாக்கி வருகிறது. இந்த சூழலில் ஹமாஸ் அமைப்பும் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து இஸ்ரேலை தாக்கியுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், லெபனானின் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய நிர்வாகியாக செயல்பட்டு வந்தவர் வாலித் முகமது திஃப் லெபனானில் செயல்பட்டு வரும் நிதி சார்ந்த நெட்வொர்க்கில் ஒரு மூத்த அதிகாரியாக திஃப் இருந்து வந்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் இந்த அமைப்பின் செயல்பாட்டுக்கு வேண்டிய நிதியை பரிமாற்றம் செய்வதில் அவர் முக்கிய பங்காற்றி வந்தார். இதன்படி ஜோடியா மற்றும் சமரியா பகுதிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்து ஹமாஸ் அமைப்புக்கான மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் பணியாற்றி வந்துள்ளார். லெபனான் தவிர்த்து பிற நாடுகளுக்கும் நிதியுதவி செய்து வந்ததுடன் சிரியா மற்றும் லெபனானில் இருந்து பயங்கரவாத செயல்களுக்கு ஆள் தேர்வு செய்து வந்துள்ளார் என அது பற்றிய செய்தி தெரிவிக்கின்றது. கடந்த 2ஆம் தேதியிலிருந்து லெபனானில் இஸ்ரேல் நடாத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 1021 பேர் பலியாகியுள்ளனர். 2641 பேர் காயமடைந்து 1.34 லட்சம் பேர் புகலிடம் தேடி சென்று நிவாரண மையங்களில் தஞ்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை கொலை செய்ய உதவி செய்த முன்னாள் அமைச்சரும் மகிந்த ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் ஒருவர் தொடர்பில் தகவல்கள் கசிந்துள்ளன. 2009ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்பான ஆவணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் மீள விரைவில் ஆரம்பிக்கப்படும் என லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச அமைப்பு ஒன்று அதன் இணையத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாப்பும் அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால குறிப்பிட்டுள்ள விடயங்களாவன, 2009ஆம் ஆண்டு இறுதிப் போருக்கு முன்னர் ஜனாதிபதியை தமிழீழ விடுதலை புலிகள் கொலை செய்யப் போவதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக அன்று புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த இந்த விதாரணை இது தொடர்பில் பரிசோதனைகளை நடாத்தி தமிழீழ விடுதலை புலிகளைச் சேர்ந்த மட்டக்களப்பில் இருந்த லிண்டன் வரதராஜா என்பவரை கைது செய்தனர்.
அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்து திருகோணமலையில் வசித்த தவராசா சுபாஸ்கரன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு மேலும் படைகள் அதிகரிக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்து கோட்டபய ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் குறித்த சம்பவத்தை மேலதிக விசாரணைகளுக்காக சிஐடிக்கு பாரப்படுத்தினார். அவர்கள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டதில் சுபாஷ் என்பவரை கைது செய்கின்றனர். இவர்தான் இந்த சம்பவத்திற்கு தொடர்பாளராக செயல்பட்டுள்ளார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மகிழ்ந்து போகும் இடங்கள் மற்றும் நேர காலங்களை ஒரு அரசியல்வாதியிடம் பெற்றுக் கொள்வதற்காக 2,17,00,000 வழங்கியதாகவும் அது போதாது என்று கெப்பாண்டி ஒன்றையும் கேட்டுள்ளார். பணம் மற்றும் கெப்பாண்டியை தமிழீழ விடுதலை புலிகள் குறித்த அரசியல்வாதிக்கு கொடுத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் சுபாஷ் மற்றும் அரசியல்வாதியும் நேருக்கு நேர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஒரு சந்தர்ப்பத்தில் கொழும்பில் கொலை செய்ய முயற்சித்த போது அந்த அரசியல்வாதி தான் வேண்டாம், அதிகமான உயிர்கள் பலியாகலாம் என தடுத்து நிறுத்தியுள்ளார். அவர் மகிந்த ராஜபக்ச செல்லும் இடங்கள் மற்றும் நேர்காலங்களை கொலையாளிகளுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பான முழு விவரங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பெற்றுக்கொண்டு குறித்த அரசியல்வாதியை ஆதாரங்களுடன் கைது செய்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் பசில் ராஜபக்ச இந்த விடயத்தை தலையிட்டு குறித்த அரசியல்வாதியின் வீட்டுக்கு முழு விவரங்கள் அடங்கிய ஒரு சிடியை அனுப்பி அவரிடம் தொலைபேசியில் கதைத்து, உன்னை கைது செய்ய போகிறோம், முடிந்தளங்கள் கட்சியில் சேர்ந்து கொள்ளுமாறு பசில் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த அரசியல்வாதி மகிந்தவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார். அதன் பின்னர் பசிலின் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்டு கட்சியில் இணைந்து கொண்டார். குறித்த அரசியல்வாதி அன்று ஐக்கிய தேசிய கட்சியில் சிறந்த பேச்சாளராகவும் காணப்பட்டவர். இன்று மொட்டு கட்சியில் குருநாகல் தொகுதி அமைப்பாளராகவும் செயல்படுகின்றார். குறித்த சம்பவம் தொடர்பில் சட்டம் அதிபருக்கு வழங்கப்பட்ட விசாரணை அறிக்கைகள் கிடப்பில் போடப்பட்டது. வழக்கு தாக்கல் செய்யப்படவும் இல்லை. ஆனால் கைது செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சிறையில் இருக்கின்றனர். அரசு தலைவரை கொலை செய்ய முயற்சித்தமை மற்றும் தகவல்கள் வழங்கியமை பாரிய குற்றமாகும். அந்த விடயம் தொடர்பில் விரைவில் வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என தெரிய வந்துள்ளது. வடக்கு ஈராக்கிய நகரமான எர்பிலில் உள்ள இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட் அலுவலகத்தை இலக்கு வைத்து ஆளில்லா வானூர்தி மூலம் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் ஆதரவு அஷாப் அல் ஹப் ஆயுத குழு இதனை தெரிவித்துள்ளது. தங்களது உத்தியோகபூர்வ டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவலை அது உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் ஈராக் முழுவதும் பரவியுள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் இருக்கும் பொதுமக்கள் விலகி இருக்குமாறும் அந்த அமைப்பு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றமான சூழலை நிலவி வரும் நிலையில் ஈராக்கில் உள்ள வெளிநாட்டு ராணுவ நிலைமைகள் மற்றும் உளவுத்துறை அலுவலகங்களை இலக்கு வைத்து இத்தகைய தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து உத்தியோகபூர்வ தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.